சொல்ல கேளு. உனக்கு வர வேணுமானால் வேணுமானால் வாதிகளை சொல்ல கேளு சொல்ல கேளு. கைலாசபுரமதியிலே ஓமத்திலே பிறக்க வீணோம். ஓமத்திலே பிறந்து வந்தால் பிறந்து வந்தால் மாதைகளே வரந்தருவீன் வரந்தருவீன். ஓமத்திலே பிறந்து வந்தால் பிறந்து வந்தால் பிறந்து வருதலை வரந்தருவி வரந்தருவி. இப்படியாக சரி பார்த்தார் சிவபெருமான். இப்ப வாதைகளே இறைவா உங்களுக்கு வர வேண்டுமையானால் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். சொல்லுங்கள். நீங்கள் வேலிக்குள்ளிலே பிறந்து வந்தீர்கள். ஆமா, உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் வேண்டுமையானால் இந்த கைலாச முறையிலே உங்கள் வலுவை நான் அறிய வேண்டும். சரி சுவாமி, வலுவை அறிய வேண்டுமையானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? இந்த கைலாசமுறை இன்னொரு பிறவியாளர் நீங்கள் பிறந்து வர வேண்டும். இன்னொரு பிறவியா? ஆமா, சொல்லுங்க சுவாமி. ஓமக்குழியிலே நீங்கள் பிறந்து வந்தால் கேட்ட வரங்கள் எல்லாம் உங்களை வரங்கள் இந்த பூலோகம் நான் அனுப்பி வைப்பேன். அப்படியா? காளை வாகன கரை கண்டா மகதேவ சோமசுந்தர சொக்கநாதா, நீங்கள் பிறக்க சொன்ன பிறவி நாங்க வேள்வியில பிறந்து வந்திருக்கோம். ஆமா, இப்ப வரம் கேட்டா எங்க வலுவை அறியணும்னு சொல்லுவீங்க. ஆமா, நாங்க ஓமக்குழியிலே பிறந்து வந்தோமையானால் கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு தருவீர்கள் அல்லவா காளை வாகனா? ஆமா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே காளை நல்ல வாகனன்னு கரை கண்ட பகவானே அப்படி வேள்விதனிலே யாகமுறை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 21 வாதைகளை ஓம கொடியிலே பிறவி செய்வதற்காக ஆமா அந்த தெய்வாத தெய்வர்களை ஆமா எப்படி வரவழைத்த தெரியுமா? எப்படி? பாரமைய தெய்வாரே தெய்வாரே வார்த்தை வந்து சொல்ல கேளாய் சொல்ல கேளாய். வருமில்ல தெய்வாரே 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 வார்த்தை வந்து சொல்ல கேளும் சொல்ல கேளும். கைலாசபுரமதியிலே ஓமக்குழி வெட்டுமில்டார் அந்த வார்த்தை கேட்ட போது அளவு நல்ல தெய்வார்கள் தெய்வார்கள் கேட்ட போது தெய்வார்கள் தெய்வார்கள் 12 வருடமாக ஓமக்குழி வெட்டுவாரா 12 வருடமாக ஓமக்குழி வெட்டுவாரா இப்பா தேவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன இறைவா செய்ய வேண்டும்? ஓமக்குழி வெட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் சரி வடகைலாசபுரத்திலே வருகின்றார்கள். வடகைலாசபுரத்திலே வந்து அருமையாவி ஓமக்குழி வெட்ட வேண்டும் என்று தெய்வாதி தேவர்கள் ஒன்று சேர்ந்து ஆமா ஓமக்குழியானது வெட்டுகின்றார்கள். அதாவது 1 வருடங்கள் வெட்டுகின்ற போது ஓமக்குழி ஒரு ஆள் புருஷன் தாருகின்றது. அப்படி வெட்டி 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 ஆமா 12 ஆண்டுகள் ஓமக்குழி வெட்டினார்கள். அதே 12 வருட காலமாக அப்படி வெட்டுகின்ற போது அந்த ஓமக்குழியிலே வாதைகள் எல்லாம் வந்து அடைகள் போல்படுகிறது. அதே 12 வருட காலங்களாக ஆமா 21 வாதைகளும் சொல்லுமா அப்படி அடைகள் பட்டார்கள். வினோ
அப்படி அடைகடல் படிக்கின்ற போது அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த ஓம குழியானதிலே அப்படி சுஜியா போட்டு என்று இவர்கள் எப்படி வெட்டுகின்றார்கள் சொன்னா 12 வருட காலங்களாக ஆமா அடியே அழகாகவே இந்த ஓமக்குழியானது வெட்டுகின்றார்கள். ஓமக்குழி வெட்டின உடனே அங்கே 21 வாதைகளும் ஓமக்குழியிலே அடைகள் வெட்டார்கள். அந்த ஓமக்குழியிலே அடைகள் வெட்டவுடனே 21 வாதைகள் அடைகள் வெட்டவுடனே தாயாயமை குறைவாளை இசைக்குமையானவள் பிள்ளைகளை காணாமல் எப்படி தேடி அலைகின்றாள் தெரியுமா? எப்படி பைய குடிச்சிட்டு வந்தா போதும். ஆமா சரி. மாமரமே மாமரமே பூமரமே 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 மயிலினமே மயிலினமே கோயிலினமே பூமரமே 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 மயிலினமே மயிலினமே கோயிலினமே ஆடையில் ஆடையின நாகமரே நாகமரே பிள்ளைகளை கண்டீரோ அடைகின்ற அடைகின்ற மயிலினமே 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 பிள்ளைகளை கண்டீரோ உம்முடைய பிள்ளைகள் தான் ஓமத்திலே அடைகள் பட்டார். உம்முடைய பிள்ளைகள் தான் ஓமத்திலே அடைகள் பட்டார். அந்த வார்த்தை கேட்டபோது கொலை வாழை இசக்கி அம்மை கேட்டபோது வாழை இசக்கி அம்மை பிள்ளைகளை தேடி வாரா தாயார் இசக்கி அம்மை அப்படியே கரைக்கிற பச்சை தேடி வர குலவாளி இசக்கி அம்மை இப்படியாகவே அப்படி ஓம குழியிலே அடைகள் வட்டார்கள் என்று சொல்லுடனே தாயான அவை குலைவாளை இசைக்கியம்மையானவள் மாமரமே ஓமரமே மயிலினமே குயிலினமே ஓடு இல்லதாக மதை அம்மா என்னுடைய பிள்ளைகளை கண்டீரா? ஆடுகின்ற நாகங்களே என்னுடைய மன்னவர்களை கண்டீர்களா? தோகை விரித்தாடு மயில் இனங்களை என்னுடைய பிள்ளைகளை கண்டீர்களா என்று அந்த மயிலினங்களும் குயிலினங்களிலும் என் தாயாகிய அம்மை இசைக்கு அம்மை குலவாள் இசைக்கு அம்மையானவள். அந்த ஒத்த சடை இசைக்கு உதர சடை இசைக்கு இந்த வாதை அம்மையாகப்பட்டவள் அந்த பிள்ளைகளை காணாமல் அப்படி கேட்கின்ற போது அந்த மலை அதாவது மயிலினங்கள் குயிலினங்கள் தலையசைக்கின்றது. ஆனால் நேர கையிலைக்கு போனால் உன் பிள்ளைகளை காணலாம் என்று சொல்ல என்ற வார்த்தை கேட்டு என் தாயாகி குலவாளை இசைக்கு அம்மையானவள் கையில் திரபுரம்படுத்தி தாயான அம்மை குலைவாள இசைக்கு அம்மையானவள் அப்படி எங்க வருகின்றாள் தெரியுமா? எங்க இத ஓமக்குழி பக்கத்தில் வருகின்றாள். சரி. ஓமக்குழியிலே வரக்குழி நேரத்திலே தாயாகி இந்த குலைவாள இசைக்கு அம்மையானவள் ஓமக்குழியும் 3 நேர சுற்றி வருகின்றாள். முக 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 முகன குறவை ஒலி தான் முழக்கு. அந்த குறவை ஒலி சத்தத்துல அந்த ஓமத்திலே அடைகள் பட்ட வாதைகள் எல்லாம் வெளியறிந்து வெளியிலே சாடுகின்றன. எப்படிமா சாடி வருது? அப்படி 21 வாதைகளும் ஆதி கரைகண்ட பகவான் மனை போக வேண்டும் என்று சொல்லி 21 வாதை அது ஓமத்திலே பிறந்து வந்து என்னை பொன்னரனே இறைவரவி செய்தவரே ஓமத்திலே பிறந்து வந்தோம்
வந்தாரோ ஓமத்திலே பிறந்து வந்தோம் பிறந்து வந்தோ உடையவரே வரந்தாரு பாதாளை இடிக்க வரும் பரபரை இனகட்ட வரும் அழியாதவர வீணோ வரையனோ என்று சொல்லி வாதையது அழியாத மரங்கள் வேணும் மரங்கள் வேண்டும் என்று சொல்லி வாதையது இப்படியாக அப்படி அழகாக இந்த வாதைகள் எல்லாம் பிறந்து வந்து சரி ஆமா எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க எல்லாம் ஒற்றுமையாக வருது இந்த வாதை எல்லாம் ஒத்த ஜடை இசைக்கு உதரக்குலை இசைக்கு பாலாட்டுக்காரி சோலாட்டுக்காரி ஆமா எல்லா இசைக்கு இங்கதான் இருக்காங்க பாலாட்டுக்காரி சோலாட்டுக்காரி அம்மைமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவன் வாழக்கூடிய கைலாச மலையில வந்து கேட்கும் போது ஓம குழியிலே அடைகள் பட்டாருங்கிற விஷயத்தை அறிந்து 3 நேரம் வெளியறிந்தாள் அல்லவா இந்த வாதிகள் எல்லாம் அந்த ஓம குழியிலே இருந்து பிறந்து வருகின்றது அதாவது 21 பேரு கொண்ட ஏற்ற மன்னன் கருங்காலி மகுடந்தட்டி வாதை இளதிரத்து வாதை செங்கடாய் வாதை வாதை மணராஜா வாதை வெட்டருவா வாதை பட்டாணி வாதை சப்பானி வாதை நொண்டி வாதை சண்டி வாதை ஆயிரங்கொல்லி வாதையோடு மணிகளிக்கு வாதையுமாய் ஆமா கைமறிவாள் வாதையோடு வெட்டருவா வாதையுமாய் ஆமா 21 பேர் கொண்ட ஏற்ற மன்னன் கருங்காலி வாதையோடு ஆண்டவனார் வாழக்கூடிய கைலாச மாமலையிலே வந்து நின்று காலை வாக்கின கரைக்கின்ற மகதேவா நீங்க பிறக்க சொன்ன எல்லா ஓமத்திலே அது ஓம குடியில பிறந்து வந்த முக்கணரே எங்களுக்கு வரங்கள் கொடுங்கள் இறைவா அப்படி சொன்னவுடனே சரி 21 வாதைகளும் பகவானே எங்களுக்கு பாதாள இடைக்க வர பரமரை நகட்ட வர வேண்டும் மதுரப்படை வீட்டை எல்லாம் மண்புழுதி ஆக்க வேணும் 7 மலங்காணையில இருந்த பூஜை நாங்கள் வாங்க வர வேண்டும் 7 பேருக்கு இளையவன் தான் ஏற்ற மந்திர வேலனிடம் நாங்கள் சிறப்பா இருந்து பூஜை வாங்க வேண்டும் அப்படியா அங்கிருந்த வழி நடந்து வந்து தாளக்குடி ஊரையும் தவிடுபடியாக்க வேணும் சரி அம்மா என்று ஏற்ற வரங்கள் எல்லாம் கொடுங்கள் இறைவா அந்த வார்த்தை கேட்டவுடனே இந்த பகவான் பார்த்தார் 21 வாதைகளை இன்னும் ஒரு பிறவியது இருக்கதல்லோ உந்தனக்கு இன்னும் ஒரு பிறவியது இருக்கதல்லோ உந்தனக்கு பாதாளத்தில் ஒரு பிறவி பாவையரை பிறக்க வேணும் பாதாளத்தில் ஒரு பிறவி உடனே பிறக்க வேணும் பிறந்து இங்கே வந்ததுண்டால் பாதைகளை வரம் தருவே நீங்கள் வந்ததுண்டால் நிச்சயமாய் வரம் தருவேன் ஆறிருந்து ஈஸ்வரனா அனைத்தாரி மாந்தையரே அழைத்தாரி வாதைகளை அப்பொழுது மாந்தையர்கள் ஆதிவரல் முன்பில் ஆதிவர மகாதேவா அழைத்ததொரு காரணமே மாதையது பிறப்பதற்கு பாதாளம் வெட்ட வேணும் மாதையது பிறப்பதற்கு பாதாளம் வெட்ட வேணும் இப்படியாக இந்த சிவபெருமான்
இந்த 21 வாதைகளை ஏறிட்டு பார்த்தார். இவ வாதைகளை பாதாளத்தில் பிறந்து வருவீர்களே ஆனால் நீங்க கேட்ட வரங்கள் அத்தனையும் எல்லா வரமும் உங்களுக்கு நான் தருவேன். சரி சாமி, என்ன ஏற்கனவே நாங்க வேள்வியிலே பிறந்து வந்தோம். அம்மா, வேள்வியிலே பிறந்து வந்த வரங்களை கொடுங்கள், காளி மகன கரைக்கின்றா என்று கேட்டதற்கு நீங்கள் ஓமத்திலே பிறந்து வர சொன்னீர்கள். சொன்னேன். இப்போது ஓமத்திலே பிறந்து வந்த வரங்கள் கேட்டதற்கு அடுத்த எங்க பிறக்கணுங்கிறீங்க? இங்க பாதாளம், பாதாள குழியில வெட்டணுங்கிறீங்க. சாமி, நாங்கள் பாதாளத்தில் பிறந்து வந்தோமே, ஆனால் கேட்ட வரங்கள் எல்லாம் தருவீர்கள் அல்லவா காளி மகனா? கண்டிப்பாக உங்களுக்கு வரம் தருவேன் அப்பா. பார்த்தார்கள், இந்த வாதைகள் சொல்லுகின்றது, அதாவது மாட்டோம் என்று சொன்னோமே, ஆனால் மனக்கவலை மகாதேவருக்கு உண்டாகும். நமக்கு கேட்ட வரங்களை தர மாட்டாங்க. ஆமா, அதனால சொன்னது போல நம்ம பிறக்க சொன்ன பிறவை பிறப்போம். நம்முடைய திறனை பகவான் அறியட்டும் என்று இந்த தெய்வாதி தேவர் எல்லாம் பாதாளத்தில் பிறப்பதற்கு அப்படி வரக்கூடிய நேரத்திலே சரி அழைத்தார்கள் மாந்தையரை. இப்ப மாந்தையர்களை ஐயா 21 வாதைகளும் வந்து பிறக்க வேண்டும். சரி, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பாதாள குழியானதை நீங்கள் வெட்ட வேண்டும். சரி, வெட்டுவீங்களா? ஐயா, குழி வெட்டுறதுக்கு எங்கள் நல்லா பிடிக்கும். குழி வெட்டையில எங்களை விட்டா உலகத்துல வேற ஆள் கிடையாது. இந்த பாதாளம் இல்லவா? பாதாள குழி வெட்டுனா ஜம்மு விட்டுவாரு. பாதாளத்துல ஒரு குழி வெட்டணும்னா நாங்க விட்டுவோமா? விடவே மாட்டேங்க சாமி, எங்களுக்கு தெரியும்ல. எப்படி வெட்டாம விட மாட்டேங்கன்னு எங்களுக்கு தெரியும். நம்ம குழி வெட்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அவர் என்ன நடக்கிற மாத்திரை போட்டதும் குழி வெட்டு வரும். ஆமா, சரி, அப்படின்னு சொல்லி தெய்வாதி தேவர் எல்லாம் பாதாள குழி வெட்டுகின்றார்கள். சரி, 12 ஆண்டுகள் அந்த குழி வெட்டுகின்ற போது கீழே இருந்து பார்த்தா மேல் லோகம் 7 லோகம் தெரிகின்றது. மேல இருந்து பார்த்தா கீழ் லோகம் தெரிகின்றதா? தெரிகிறது. மேல இருந்து பார்த்தா கீழே தெரியுது, கீழே இருந்து பார்த்தா மேல 7 லோகம் தெரியுது. இந்த பாதாள குழியை வெட்டி விட்டு மாந்தியர் எல்லாம் சிவபெருமான் இடத்துல போய் சொன்னாங்க, சாமி, நீங்க சொன்னது போல நாங்கள் குழிகள் வெட்டி விட்டோம், பாதாளத்துல நீங்க பிறக்கிறதுக்கு சம்மதமா? பாதாளத்துல தானே? ஆமா, அப்பவே பிறந்து வரம் சொல்லியாச்சு இல்ல? அப்படியா? ஆமா. இந்த வாதிகள் எல்லாம் அந்த பாதாள குழியிலே வந்து அடைகள் பட்டார்கள். ஆண்டு 12 இந்த பாதாள குழியிலேயே வாதிகள் அடைபட்டிருக்கும் போது சரி, இந்த ஆகிய குலவாள இசைக்கு அம்மை, ஒத்த சடை இசைக்கு, உதிர சடை இசைக்கு, இந்த பாலாட்டுக்காரி, சுலாட்டுக்காரி, எல்லா இசைக்கியங்களும் இந்த வாதைகளை காணாமல் அலைந்து வருகின்றார்கள். அப்படி அலைந்து என்ன சொல்லி வருகின்றாள் தெரியுமா? எப்படி என்னம்மா சொல்லி வருகின்ற? மயிலினமே மயிலினமே கோயிலினமே 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 உள்ளில்ல மானினமே கோயிலினமே குயிலினமே குயிலினமே சொல்லுகின்ற மானினமே காட்டானை காட்டானை மிருகங்களே மிருகங்களை பிள்ளைகளை பிள்ளைகளை கண்டீரோ? காட்டானை மிருகங்களை 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 பிள்ளைகளை கண்டீரோ? அசைந்தாடு மரமினமே பிள்ளைகளை கண்டீரோ? மயிலினமே பிள்ளைகளை கண்டீரோ? உன்னுடைய பிள்ளைகள் தான் பாதாளத்தில் அடைகள் பட்டார். பிள்ளைகள் தான் பிள்ளைகள் தான் பாதாளத்தில் அடைகள் பட்ட அந்த வார்த்தை கேட்டபோது தாயான இசைக்கு அம்மை அந்த வார்த்தை கேட்டபோது தாயான
திருபுறம்பு கையில் எடுத்து தாயாரோ வந்திடுவான் பிரம்பு கையிலெடுத்து அம்மா கையிலெடுத்து தாயாரும் அம்மை வந்திடுவாள். இப்படியாக என் தாயாய் எம்மை குறைவாள இசைக்கியமையானவள் பிள்ளைகளை காணாமல் அங்கும் இங்குமாக தேடி அலைகின்றாள். சரி, காட்டிலே வாழ்ந்து வருகின்ற காட்டானி மிருகங்களை என்னுடைய ஆடவரை கண்டீர்களோ? உருவி வரும் புலியினமே, அம்மா அசைந்த ஆட மரமினமே, மயிலினமே, கொயிலினமே, மானினமே, தேனினமே என்று இந்த மிருகங்களை எல்லாம் பார்த்து காணாமல் தேடி வருகின்ற போது அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் சொல்லுகின்றது. எப்படி? அதாவது கையிலே சென்றவர்கள் அதிகவரம் பெறுவதற்கு போனவர்கள் அம்மா ஓமக்குடியிலே அடைகள் பெற்றிருப்பதாக அறிந்தேன். நீ வேண்டுமானால் பகவான் இடத்துல சென்று கேட்டு எங்க அடைகள் பெற்றிருக்காங்கன்னு விவரத்தை கேட்டுடுவான். அப்படியா? இந்த மலை மிருகங்கள் எல்லாம் சொல்ல குலவாள இசைக்கு அம்மையானவள் ஒத்தச்சடை இசைக்கு அந்த வாதி அம்மையாகப்பட்டவள் நேரே ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே வருகின்றார். ஆதி கரைகண்ட பகவானை பார்த்து கேட்கின்றார். எப்படி சொல்றாரு? பகவானே, இறைவா, என்னுடைய பிள்ளைகள் தான் எங்க வர கண்டீரோ பகவானே? காலை மகன கரைகண்ட மகதேவா, இறைவா, என்னுடைய பிள்ளைகளை 12 வருட காலங்கள் காணாம தேடி தேடி அலைகின்றேன் இறைவா. தேடாத இடங்கள் எல்லாம் தேடி வருகின்றேன் பிள்ளைகளை, பாராத இடங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வருகின்றேன் இறைவா. என்னுடைய பிள்ளைகளை காணவில்லை. இங்கு வர செடி கொடிகள் எல்லாம் அலைந்து அலைந்து வருகின்றேனே மகதேவா. காடு மேடு மலைகள் எல்லாமே தேடி அறிந்து வருகின்றேன். என் பிள்ளை காணல. வீட்டிலும் ஏறி பார்த்தேன், பள்ளத்தையும் தேடி பார்த்தேன், ஆமா, மேலையும் ஏறி பார்த்தேன், ஒன்றும் இல்லை மகாதேவா அப்படின்னு வார்த்தை கேட்டவுடனே பார்த்தார் ஆதி கரைகண்ட சிவபெருமான். வாதையம்மா, உன்னுடைய பிள்ளைகள் தான் பாதாள குழியிலே 12 வருட காலமாக அடைகள் விட்டு இருக்கின்றார்கள். உன் திறமையை கண்டு அவர்கள் பாதாளத்திலே பிறக்கணும்னு சொன்ன இந்த திருப்புறம்பை கையில் எடுத்து பாதாள குழியை 3 நேரம் சுற்றி வந்து முகமுகன குறவை புலி தான் எழுப்பி வெள்ளி பிரம்பை எடுத்து அந்த ஓமத்திலே தட்டுவாயானால் ஓம குழியிலிருந்து வெளியாகி வருவார்கள் என்று சொல்ல சரி என்று சம்மதித்து என் தாயாகி குலவாள வாதை எம்மையாகப்பட்டவள் நேரைய திருப்புறம்ப கையில் எடுத்து வாதை எம்மை எங்க வர்றா? நேர பாதாள குழி பக்கத்திலே வருகின்றாள். சரி, பாதாள குழி பக்கத்தில் வருகின்றாள். தாயாகி குலவாள இசைக்கியம்மையானவள் பாதாள குழி பக்கத்திலே வந்து 3 நேர சுற்றுவாளா முகமுகன குறவையிட்டாள். 3 நேரம் சுற்றுகின்றாள், முகமுகன குறவையிட்டு கையில் தேர புறம்படுத்த கருத்துடனே அழகு நல்ல பாதாளத்தில் 21 வாதைகளும் 21 வாதைகளும் இன்பமுடன் தான் பிறந்து 21 வாதைகளும் இன்பமோடு தான் இருக்க இசைக்கியோட பாரமல்லன் கருங்காளி ஈனகுலவாதையோடு மகுடம் தட்டி வாதையுமாய் பாலாட்டுக்காரியோடு சூலாட்டுக்காரியுமாய் மன்னராஜவாதையோடு மணிக்கிழக்கி வாதையுமா மன்னராஜவாதையோடு மணிக்கிழக்கி வாதையுமா சண்டிவாதை சண்டிவாதை ஏமவாதை சாமவாதை சண்டிவாதை ஏமவாதை சாமவாதை 21 வாதைகளும் இன்பமோடு தான் பிறந்து 21 வாதைகளும் இன்பமோடு தான் பிறந்து ஆதிவள்ளி கையிலையிலே அழகுடனே வந்தேடுமா ஆதிவள்ளி கையிலையிலே இன்பமோடு வந்திடுமா என்ன
பொன்னரனே பொன்னரனே பொன்னரணி பொன்னரனே பொன்னரணி பிறவி செய்தவரே பொன்னரணி நரணி பொன்னரணி பொன்னரனே பொன்னரணி பொன்னரனே இறை பிறவி செய்தவரே அப்படியின்றி இந்த வாதைகள் எல்லாம் போக்குவரத்து வாதம் ஒரு இடத்துல இருக்குல்ல. ஆமா ஒரே வாதை ஒரே வாக்கிங்கால இருக்கு. போக்குவரத்து வாதம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். கீரகொல வாதை இளந்தரத்து வாழை ஆமா கடுவால் மூர்த்தி வாதை கண்டிசரி வாதை மகுடம் தட்டி வாதை மன்னராஜ வாதை மன்னன் கருங்காலை வாதை மந்திரபூர்த்தி வாதை நொண்டி வாதை மணிக்கிளிக்கு வாதை ஆயிரம் கொல்லி வாதை இளநடத்து வாதை வெட்டருவா வாதை செங்கடா வாதை சப்பானி வாதை அப்படி இந்த வாதைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த வேள்விக்குள்ள அதாவது ஓமக்குழியில பிறந்து அதுக்கு பிறகு பாதாளத்தில் பிறந்து அம்மை கொலவாளை இசைக்கு அம்மையோடு அப்படி ஒத்தச்சடை இசைக்கியோடு வாதை அம்மை இந்த 21 கூட்ட வாதைகளை அழைத்து கொண்டு ஆதி கரைக்கின்ற பகவானிடத்திலே அழியாத வரங்களை வாங்க வேண்டுமே என்று சொல்லி இந்த வாதையெல்லாம் ஒன்றாக சேர்ந்த ஆண்டவனாகி சிவபெருமான் இடத்திலே வருகின்றது. அடே அப்பா அந்த காளை வாகனன் கரைக்கண்டன் மகாதேவன் சக்கநாதர் இடத்திலே வந்து ஐயா இறைவா மகாதேவா நீங்கள் பிறக்க சொன்ன பிறவி எல்லாம் பிறந்து வந்தோம் மகாதேவா. முதலாக அக்கினியில பிறந்தோம். பிறந்து வந்து கேட்கும்போது நீங்க ஓமத்தில பிறந்து வாருங்கன்னு சொன்னீங்க. ஓமத்திலே பிறந்து வந்து கேட்கும் போது நீங்கள் பாதாளத்தில் பிறக்க சொன்னீர்கள். இப்ப பாதாளத்துல பிறந்து வந்திருக்க மகாதேவா. அப்படியா? எங்களுக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? இப்ப வாதைகளே அதாவது உங்கள் வலுவை நான் என்ன அறிய வேண்டும். அப்படியா? அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவா? இன்னும் ஒரு பிறவியானது நீங்கள் பிறந்து வர வேண்டும் ஐயா. ஏ சாமி என்ன பிறந்து வர எங்க வலுவை அறியணும் சொல்லி ஒவ்வொரு பிறவியா பிறந்து அடுத்து என்ன பிறக்கணும்? உங்களுடைய வலுவை நான் அறிய வேண்டும் அல்லவா? அதனாலே தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என் வலுவை எப்படியானால் நீங்கள் இன்னும் அறியவில்லையா மகாதேவா? இறைவா இனிமேல் எதிர் சென்று பிறந்து வர வேண்டும் தெரியுமா? எங்க சாமி போகணும்? கதிர்முகமானதிலே கரளையே பிறக்க வேணும். கைலாச பிரமதிலே கதிரவனை தான் விடுத்து வளர்ந்தாரே கதிர்முனை தான் வானமட்ட பூமி மட்டும் வளர்ந்தாரே கதிர்முகம் தான் கதிர்முகம் கதிரமுகம் தான் வளர காரளையே பிறந்து கதிர்முனை ஆனதில்லை கருத்துடனே பிறந்து வந்தால் ஒந்தனக்கு வரமருளை உற்ற மன கருங்காளி இப்படைய வாதைகளும் கதிர்முகத்தில் வரவி செய்ய சொல்லி வாதைகளை ஓனா சிவன் கையிலே சிவன் கையிலே தனியிருக்க சிறந்த வாதை தான் பிறந்தான் பிறந்த போது வாதை வந்து பிறந்த போது அழகுடைய முடமார்கள் வாதை வந்து பிறந்த போது அழகுடைய மைவார்கள் கதிர்முகத்தில் பிறந்த போது 21 வாதையெல்லாம் ஒன்னொரு நாள் இடமதிலே போக வேணும் என்று சொல்லி 21 வாதையது கைலாச மலையதிலே கரை கண்டனார் இடத்தில் வந்திடுவாரே. வாதைகளே உங்களுக்கு என்ன ஒரு பிறவி உண்டு என்று சொன்னேன் அல்லவா? நீங்கள் வந்து கதிர்முகம் ஆனதிலே பிறந்து வர வேண்டும். சாமி இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சாமி? என்ன? இப்பதான் ஓமக்குழியில பிறந்து வந்தோம். ஆமா ஓமக்குழியிலே பிறந்து வந்தமே என்னால் கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு தருவேன் என்று சொன்னீரே மகாதேவா. ஆமா சொன்னேன். இப்போது வந்தால் கதின் முனையிலே பிறந்து வந்தால் கடுக வரத்தை தருவீங்கன்னு சொல்றீங்களே. ஆமா எங்கள் வலுவை நீர் இன்னும் அறியவில்லையா இறைவா? இன்னும் எவ்வளவோ உங்களை பற்றி நான் அறிய வேண்டியது இருக்கு. அப்படியா? எங்களை பற்றி அறிந்தது போராது என்று இதற்கு மேலும் அறிந்து கொண்டிருந்தீர்கள். உமது தலை வெடித்து விடும். எப்படி வெடித்தாலும் பரவாயில்ல, உங்கள் வலுவை நான் அறிய வேண்டும். கலைவகனா மாட்டோம் என்று வருத்தமையால் மனவேதனை உமக்கு உண்டாகும். சரி நீர் சொன்னால் நாங்கள் கேட்காமல் இருந்தால் உமக்கும் வருத்தம்.
எங்களுக்கும் வருத்தம் உண்டு. அதனால சாமி கதிர்மனம் தானே வருகின்றோம் பிறந்து வருகின்றோம். அப்படி இந்த வார்த்தை கேட்டவுடனே தெய்வாதி தேவர்களை எல்லாம் வரவழைத்தார். இப்ப தேவர்களே 21 வாதைகளை கதிர் முனையிலே வந்து பிறக்க வேண்டும். அதற்குண்டான வழிகளை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். பகவானே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்க ஒவ்வொரு பிறப்பதற்கு ஒவ்வொரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அவர்கள் வலுவை அறிய வேண்டுமேயானால் நீங்கள் எனக்கு உதவியாக இருந்தால்தான் எல்லாம் நடக்கும். நாங்க என்றைக்கு உங்களுக்கு உதவி இருப்ப நம்பிக்கையா இருங்க. நாங்க இப்ப என்ன செய்யணும்? கதிரவனை பிடித்து கதிர் முகத்தை நீங்கள் வளர்த்து வர வேண்டும். கதிர்முனை செய்யணும். சரி, அப்படியாகட்டும் என்று கதிர்முனையானது செய்து தெய்வாதி தேவர்கள் அழகான கதிர்முனை. கதிர்முனைன்னா கூர்மை உடைய கதிரவனை பிடித்து வந்து அப்படி கதிர்முனையாக வைத்திருக்கிறார்கள். அந்த கதிர்முனையில 21 கூட்டவாதிகளை சாடி எழும்பி பிறந்து வர வேண்டும் என்று இந்த கதிர்முனையை பிடித்து வந்து வளர்க்கும் போது தெய்வாதி தேவர்கள் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளைகளை 21 கூட்டவாதிகள் அந்த கதிர்முனையில எப்படி சாடி பிறந்து வருகின்றது. அந்த கதிர்முனையிலே 21 வாதைகளும் அப்படி கதிரவனை தான் பிடித்து அந்த கதிர்முனையில 21 வாதைகளும் அப்படி சாடி பிறந்து வருகின்றார்கள். சிவபெருமான் அருள் அது தாயாகிய வாதையம்மை பக்கத்துல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு மேனி எங்கும் மஞ்சள் எடுத்து அதாவது கிண்ணி வட்டில் சந்தனம் கொண்டு மேனி எல்லாம் தடவினாள் என் தாயாய் வாதையம்மை. பிள்ளைகள் அல்லவா? பிள்ளைகளும் அந்த கதிர்முனையில சாடி எள்ளளவும் வடுவென்று படாத வண்ணம் சிறப்பாக பிறந்து வருகின்றார்கள். அப்படி பிறந்து வந்தவுடனே 21 வாதைகளும் கதிர்முனையிலே தான் பிறந்து இங்கு வருகின்றது. தெரியுமா எப்படி வர்றாங்க? மகாதேவர் முன்பதிலே மாதையம்மை செல்லுவாளா. மகாதேவர் முன்பதிலே மாதையம்மை சொல்லுவாளா. என்னரணி பொன்னரணி ஏழை பங்கா மகதேவா. என்னரணி பொன்னரணி ஏழை பங்கா மகதேவா. எனக்கு வரும் தாருமையா ஏழை பங்கா மகதேவா. எனக்கு வரும் அருமையா ஏழை பங்க மகதேவா. மாறாத பேர் தருவி மங்காத பெயர் தருவி. மாறாத உனக்கு பெயர் தருவி மங்காத வரம் தருவி. இன்னும் ஒரு பிறவியது ஏதிலையே இசக்கியம்மா. என்ன ஒரு பிறவியது ஏந்திழையே இசக்கியம்மா. திருச்சடையில் ஒரு பிறவி அம்மா பிறக்க வேணும். திருச்சடையில் ஒரு பிறவி இசக்கியம்மா பிறக்க வேணும். வீதி வரட்டனவே வாதைகளும் மனம் மகிழ்ந்து வரதெல்லாம் வரட்டனவே வாதையெல்லாம் மனம் மகிழ்ந்து மகாதேவர் இடம் அதிலே வலத்தை சுற்றி இடத்தை வந்தார். மகாதேவர் இடம் தனியிலே வலத்தை சுற்றி இடத்தை வந்து தந்தோளை தாங்கி நின்றார் திருச்சடையை. தந்தோளை தந்திரடி தாங்கி நின்றால் திருச்சடையை. ஆதிவரன் திருமுடியும் அம்மை உமை திருமுடியும் ஆதிவரன் திருச்சடையும் அம்மை உமை திருச்சடையும் இருவேரோட
தன் சடையும் வளரதெல்லோ ஒரு சடையாய் இருவரோட திருச்சடையும் வளருதல்ல ஒரு சடையாய் 12 வருடமாக 12 வருடமாக திருச்சடையும் வளருதல்லோ 12 வருடமாக 12 வருடமாக வளருதல்ல ஒரு சடையா. இப்படியாக 21 வாதிகளும் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த கதிர்முனையிலே தான் பிறந்து ஆதி கரைகின்ற பகவான் முன் நீ வருகின்றார்கள். பகவானே கதிர்முனையிலே பிறந்து வர சொன்னீர்கள். நாங்கள் அப்படியே பிறந்து வந்து விட்டோம். ஈஸ்வரா, எங்களுக்கு இனிமேல் வரங்கள் வேண்டும். அப்படியா? உங்களுக்கு என்னடா வரங்கள் வேணும்? சாமி, பாதாளம் இடிக்க வரம், பரம்பரையில கட்ட வரம். சரி, அது மட்டுமில்லாமல் அதாவது 7 மலங்காணியில இருந்த போதை வாங்கவே வேண்டும். 7 இருக்கரை நாட்டை எல்லாம் தவிடுபொடி ஆக்க வர வேண்டும். மதுரப்படை வீட்டை எல்லாம் மண்புழுதியாக்க வேணும். குதிரைப்படை வீட்டை எல்லாம் இல்லாமலாக்க வேணும். வேணும். அம்மா, அந்த வார்த்தை கேட்டதுனே சிவபெருமான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? எப்பா என்ன வாதைகளே பார்த்து பாப்பா. அம்மா, ஓ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சாமி வேணும்? இன்னொரு பிறவியது இருக்குதல்லோ உன்னரைக்கு சாமி. நீங்கள் இறைவர் காளை வாகன கரை கண்ட மகதேவ சொக்கநாத சோமசுந்தரம் எல்லாமே நான் தான். எல்லாமே நீர் தான். உமக்கு எங்க மேல கொஞ்சமும் ஈவு இரக்கம் தயவு தாட்சணை என்பதே கிடையாதா மகதேவா? எப்பா, அதாவது உங்கள் வலுவை திறனை அறிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதுக்கு இப்படியா சாமி? சும்மா எல்லாம் உனக்கு வரத்தை தந்து பூலோகத்திற்கு போனா ஒரு ஆளை நீ இருக்க விடுவியா சாமி? இப்பவுமே ஒரு பேரை இருக்க விட மாட்டேங்கிற. நீங்க தான் சொல்லணும். நம்மளும் அப்பாவி பிள்ளை நோக சம்டாத ஆளு. நம்ம இப்படி இருக்கக்கூடிய ஆளுகிட்ட போய் என்னுடைய வலுவை இப்படி எல்லாம் பேசுறீங்களா மகாதேவா? மகாதேவா, புல்லுக்கு நோபணி நம்ம இதுவா நடக்கக்கூடிய ஆளு. அப்படியா? எங்க ஆள பாப்போம், நல்லா பாருங்க, முகத்தை எட்டி பாப்போம். மகாதேவா, இது வரைக்கும் நாங்க எத்தனை பிறவியிலும் பிறந்து வந்திருக்கோன்னு சொன்னா, ஓமக்கு முதல்ல வேள்வியில ஒரு பிறவி, இரண்டாவது ஓமத்தில பிறக்க சொன்னீர், ஓமத்தில பிறந்து வந்தோம் 2 பிறவி, மூன்றாவது பாதாளத்தில் பிறக்க சொன்னீர், பாதாளத்தில் பிறந்து வந்தோம். அதன் பிறகு கதிர்முனையில் பிறக்க சொன்னீர், கதிர்முனையில பிறந்து வந்தோம். கதிர்முனையில பிறந்து வந்த பிறகு வரங்கள் கேட்டால் இன்னும் ஒரு பிறவி வலுவ அறியணும்னு சொல்றீங்களே. நாங்கள் பட்ட பாடை சொன்னால் எங்கள் பட்ட பாடை சொல்லி எழுதுவதற்கு நாட்டில் பண போல கிடையாது. அவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் கொண்டு நாங்கள் பிறந்து வந்திருக்கின்றோம் மகாதேவா. எங்க அம்மா பாதையம்மா முகத்தை பாருங்க, அம்மா ரொம்ப வாடி போச்சு. என் அண்ணனை பாருங்க, சப்பாடி பாதை. அது இருக்க நிலைமை பார்த்தீங்களா? ஆமா. இதற்கு மேலும் எங்களை பிறந்து வர சொன்னீங்கன்னா எப்படி சாமி நாங்கள் பிறந்து வருவது? இப்ப வாதைகளே, அதாவது நீங்கள் நான் சொன்ன பிறவி அத்தனை பிறந்து வந்தால் மட்டுமே நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். என்ன ஒரு பிறவி சொல்லுங்களேன். நாங்கள் எங்க சென்று எப்படி பகவானே நாங்கள் பிறந்து வர வேண்டும்? என்னுடைய திருச்சடையிலே நீங்கள் பிறந்து வர வேண்டும். உங்க சடையிலையா? ஆமா. இறைவா, எங்கெல்லாமோ சடை இருக்கும்போது உங்க சடையில பிறக்கணும்னு சொல்லுகின்றீர்களே, வேண்டாம். இங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உள்ள போறது எப்படினா ஜீர்ணிக்க போவனே, மனத்திட்டனா அப்படின்னு வெளியே வந்துடும். வணக்கம் ஐயா, வணக்கமா யாருமா? அவருக்கு தெரியும். இல்ல, நீங்க பிறந்தது நமக்குள்ள வர உண்டு, இல்லைன்னா கிடையாது. என்ற வார்த்தை கேட்டதை தெய்வாதி தேவர்கள் பார்த்தார்கள். சிவபெருமான் மாட்டேன்னு சொன்ன மகாதேவருக்கு கோபம் வரும், வரமும் தர மாட்டாரு. வலுவே அறியணும் ஆசைப்படியாரு. தம்பி, ஆமா, 21 பேரு கொண்ட ஏற்றமன்னா கருங்காலி, நம்மை வலுவை பகவான் அறிய வேண்டும். அதனால திருச்சடையில அடைகள் படும்படி சொல்லி அந்த திருச்சடையில எப்படிமா வந்து அடைகள் படுகிறார்கள். அந்த 21 வாதைகளும் திருச்சடையில வந்துருந்து சரி அடை விட்டவுடனே அம்மையும் தர முடியும். அந்த பரமசிவனுடைய திருச்சடையும் இப்படி வளர்ந்து வருகிறது பாருங்கள். இந்த 21 கூட்ட வாதைகளுடைய திருச்சடையும் அப்படி பின்னி பிணங்கி அப்படி வளர்கின்றது. எப்படி வளர்ந்து வருகிறது தெரியுமா? எப்படி வளர்கின்றது? 12 வருடம் மட்டும் திருச்சடையும் வளருதல்லோ 12 வருடம் மட்டும் சடையது வளருதல்லோ
சக்கேதாம் வளர்ந்த சடை வளர்ந்த சடை வளர்ந்த சடை நிர்வாணோ முட்டியல்லோ முட்டியல்லோ நானே வருடத்திலே வருடத்திலே ஒரு முடி சடை வளரு சக்கேதான் வளர்ந்த சடை வளர்ந்த சடை நிர்வாணோ முட்டி நிற்க ஏகேதன் வளர்ந்த சடை வளர்ந்த சடை முட்டினுக்கு ஒன்றான வருடத்திலே ஒரு சடையு பிறை வளர ஒன்றான வருடத்திலே ஒரு சடை பிறை வளர இரண்டான வருடத்திலே நாயகநாதர் வருளா இரு சடையும் பிறை வளர மூன்றான வருடத்திலே கணநாதர் வருளா மூன்று சடை பிறை வளர நாலான வருடத்திலே நாலு சடை பிறை வளர வருடத்திலே நாலு சடை பிறை வளர ஐந்தான வருடத்திலே ஆதிசிவன் திருவருளால் ஆறான வருடத்திலே ஆறு சடை பிறை வளர ஆறு சடை பிறை வளர ஏழு சடை பிறை வளர அழகு நல்ல சடையதுதான் நல்ல பிறை வளர அழகு நல்ல சிறையதுதான் எட்டு சடை தான் வளர ஏழை பங்கல் திருவருளா சடை பிறை வளர ஆதிசிவன் திருவருளல் சகேதம் வளர்ந்த சடை உயர்வான முட்டியல்லோ வளர்ந்த சடை உயர்வான முட்டியல்லோ உடையவனா திருவருளால் 9 சடை வளர உடையவனார் திருவருளால் 9 சடை வளர பரமசிவன் திருவருளால் 10 சடையும் வளர பரமசிவன் திருவருளால் 10 சடையும் வளர அடை வளர முடி வளர சன்னல் விண்ணல் மாலைகளா வளர முடி வளர என்னதான மாலைகளா எத்தெடுக்க முடியாது அழகுடைய தெய்வாருக்கு நினைக்க முடியாமல் அழகுடைய தெய்வாருக்கு இலக்கேதான் வளர்ந்த சடை கையிலை மொட்டி நிற்க உயர்கேதன் வளர்ந்த சடை உயர்வானம் மொட்டி நிற்க தெற்கேதா வளர்ந்த சடை மலை முட்டி நிற்க தெற்கேதன் வளர்ந்த சடை தெற்கையிலை முட்டி நிற்க 12 வருடமாக சடையதுவா வளர்ந்திடுமா 12 வருடமாக சடையதுதான் வளர்ந்திடுமா இப்படியாக அழகான இந்த திருமுடியிலே பகவான் திருச்சடையும் பார்வதியால் திருச்சடையும் சிவபெருமான் திருச்சடையும் இந்த 21 கூட்ட வாதிகளுடைய திருச்சடையும் எல்லாம் ஒரே சடையாக ஒரு வருடம் வளர்கின்ற போது ஒரு சடை பிறை வளர்கின்றது ஒரு சடை பிறை ஒரு சடை பிறை அப்படின்னா ஒரு சடைன்னா அவங்க சடை 1 பிறை 1 இரண்டாவது வருடம் வளர்கின்ற போது 2 சடை பிறை 1 பிறை 1 சடை 2 பிறை 2
பிறை ஒன்று ஒன்றுதானா? ஆமா எத்தனை பிற ஒண்ணுதான், பிற ஒண்ணுதான், சடதான் கூடுது, சட ரெண்டு. ஆ, 3ஆவது வருடம் வருகின்ற போது 3 சடை பிறை ஒன்று. ஒன்று. 4 5ஆவது வருடம் வருகின்ற போது 5 சடை பிறை ஒன்று. 5 சடை பிறை ஒன்று. இப்படி 7 வருடம் வருகின்ற போது சரி 7 சடை பிறை ஒன்று. 12 வருடங்கள் வருகின்ற போது அதாவது மேற்கே வளர்ந்த சடை மேல் கையிலை முட்டி நிற்கின்றது. சரி கிழக்கே வளர்ந்த சடை கீழ் கைலாச மலையானது முட்டி நிற்கின்றது. தெற்கே வளர்ந்த சடை தென்கடலிலே சென்று தீர்த்தமாடுகின்றது. வடக்கே வளர்ந்த சடையானது வடகையிலே முட்டி நிற்கின்றது. வேருக்கு வர ஒண்ணாது, ஓரவேற்கு போக ஒண்ணாது. பார்த்தார்கள் தெய்வாதி தேவரல்ல கைலாச மலையிலே அந்த கரை கண்ட பகவானை கையெடுத்து வணங்குகின்றார்கள். ஆதியே வேதநாதா, யாரப்பா நீங்க? அம்பலத்தில் ஆடும் ஈசா, காலை நல்ல வாகனே, கண்டறி மகதேவா. தேவாதி தேவர்களா நீங்க? அங்க அவங்கதான் ஒட்டு போடுறத பார்த்தா தெரியலையா? அதானே நண்டு பிடிக்கக்கூடிய இடத்த பார்த்தியா? அங்கெல்லாம் கையை போடாதன்னு சொன்னேன். ஆமா, அங்க கொண்டு கையை போட்டிருக்கேன் நண்டு பந்துகளை. அப்படியா? நண்டு பிடிக்க போயிருங்க அங்க வாங்கினது. தெரியும் தெரியும். அதனால நான் சொல்வதை கேளு. இறைவா, என்ன எங்களுக்கு வரம் கொடுத்து பூலகம் அனுப்புங்கள். வரம் கொடுக்க வேண்டுமா? ஆமா ஆமா. அப்படி சொன்னவுடனே 12 வருட காலங்களாக இந்த வாதைகள் எல்லாம் திருச்சடையிலே அடைகள் விட்டிருக்கின்றார்கள். சரி, அப்போது இந்த தாயாகி வாதை அம்மையானவள் பிள்ளைகளை காணாமல் ஓடோடி வருகின்றாள். அப்படி அலைந்தலைந்து தேடி வருகின்றாள். அப்படி ஓடி ஓடி தேடுகின்றாள். தேடாத இடங்கள் எல்லாம் தேடி வருகின்றாள். மாறாத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகின்றாள் வாதை அம்மையானவள். மயிலினமே குயிலினமே மாநிலமே பூநிலமே என்று அந்த மலை மிருகங்களிடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் தாயாகி உலைவாளை இசைக்குமையானவள் பிள்ளைகளை காணாமல் மாதையமைதாயாரோ மாமரமே பூமரமே மாமரமே பூமரமே பிள்ளைகளை கண்டீரோ மாமரமே பூமரமே மாமரமே பூமரமே பிள்ளைகளை கண்டீரோ என்று சொல்லி இசக்கியம்மை ஏதிலைய தேடுவாளா உன்னுடைய பிள்ளைகள் தான் உன்னுடைய பிள்ளைகள் தான் கைலாசம் போயிருந்தா உந்தனுடைய பிள்ளைகள் தான் உந்தனுடைய பிள்ளைகள் தான் கோமதியில போயிருந்த அப்பொழுது இசக்கி அம்மையே சந்தோஷம் கொண்டிடுவா ஆதாளி போட்டு கொண்டு மாறாளை இசக்கி அம்மை ஆதாளி போட்டு கொண்டு ஆதாளி போட்டு கொண்டு இப்படியாக தாயாகியவை இசைக்கமையானவள் மாமரங்கள் பூமரங்கள் மயிலினங்கள் குயிலினங்கள் அப்படி நாகத்த இடங்கள் தேடாத இடங்கள் எல்லாம் தேடி 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 ஆண்டவன் வாழக்கூடிய கையிலே வந்து சேர்ந்தால் குலவாளை இசைக்கு பகவானே என்னம்மா வாதையம்மா காளை வாகன கரைக்கல்டா சொல்லம்மா வாதையம்மா மகதேவா. அதாவது என்னுடைய பிள்ளைகளை 12 வருட காலமாக அங்கு இங்குமாக தேடி வருகின்றேன். என்னுடைய பிள்ளைகள் எங்கு வர கண்டியா இறைவா? தாயே என்ன குலவாளை சைக்கி ஒத்த சடை சைக்கி
உதர ஜடசைக்கு வாதை எம்ம தாயாரே, உன் பிள்ளைகள் எல்லாம் என் சடை முடியிலே அடைகள் பட்டிருக்கின்றார்கள். என் சடைகளை தாங்கி நிற்கின்றார்கள். சடையோடு சடையாக ஒன்று இழந்து பிணைந்து வளர்ந்து சடையை சுமந்து சடையை விட்டு விலக முடியாத வண்ணமாக அமர்ந்திருக்கிறார்கள். தாயே வாதையம்மா, அந்த வாதைகளை நீ பிறவி செய்ய வேண்டுமே. ஆனால் உன்னுடைய திறத்தினால் அந்த சடைமுடிகளை அறுத்தறிந்து வாதைகளை பிறவி செய்து கொண்டு வா. அப்படி வார்த்தை கேட்டவுடனே தாயாய் இந்த வாதை அம்மனுக்கு சரி கோபம் வருகின்றது. என்ன வலுவை அறிய வேண்டும் வேண்டும் என்று சொல்லி பகவான் நம்மளை இவ்வளவு தூரம் சோதித்துக் கொண்டிருக்கின்றார். வாதைகள் எல்லாம் அந்த சடைமுடிகளை பின்னி பிணங்கி இருக்கின்றது. என்ன பாடுகள் படுகின்றது தெரியவில்லையே இறைவா என்று வாதை எம்மையானவள் கையிலே திருப்புறம் எடுத்துக்கொண்டு முக்கண்ணனார் வாழக்கூடிய கைலாசமலையும் 3 நேரம் சுத்தி வந்து முகமுகன குறவை ஒலி தான் முழக்கி அந்த சடை முடிகளை அறுத்தறிகின்றாள். அப்படி அறுத்தறிய வாதையெல்லாம் அறுத்தறிய வாதையெல்லாம் இன்பமோடன் பிறந்திடுமா, அறுத்தறிய வாதையெல்லாம் இன்பமோடு பிறந்திடுமா, வாழை சக்கியோடு செங்கியிட வாதையுமாய், வாழை சக்கியோடு செங்கியிட வாதையுமாய், மாறாத பேரு கொண்ட மன்னங்கருங்காளி வாதை, மாறாத பேரு கொண்ட மன்னங்கருங்காளி வாதை, மந்திரமூர்த்தி வாதையோடு மகுடம் தட்டி மந்திரமூர்த்தி வாதையோடு மகுடம் தட்டி வாதையுமாய், போக்குவரத்து வாதையோடு பொதுபணத்து வாதையுமாய், போக்குவரத்து வாதையோடு முதுகுலத்து வாதையுமாய், கைமுறைவாழ் வாதையோடு கைமுறைவாழ் வாதையோடு கனக கொல வாதையுமா, முறைவாழ் வாதையோடு கைமுறைவாழ் வாதையோடு வாதையுமாய், அணிகளுக்கு வாதையோடு 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 இளநேரத்து வாதையுமா, வாதையோடு வாதையோடு தட்டி வாதையுமாய், ஆயிரங்கொல்லி வாதையோடு வாதையோடு அலையில் போது வாதையுமா, ஆயிரங்கொல்லி வாதையோடு வாதையோடு வாதையுமாய், 21 வாதையது அங்கு இவைக்கு முன்னே பிறந்திடுமா, 21 கூட்ட வாதை இவைக்கு முன்னே பிறந்திடுமா, திருச்சடையில் நான் பிறந்து ஆதி திவரமால் சிறுவனும் வந்திடுவாரே, இப்படியாக இந்த ஆயாயமே உலைவாளை இசைக்கு எம்மையானவள் கையில் தர பிரம்பெடுத்து அந்த திருச்சடை பக்கத்திலே வருகின்றாள். சரி கையில் இருந்த திருப்பிரம்பால் அந்த சடைகள் எல்லாம் அறுத்தறிகின்றாள். அறுத்தறிந்து முக்கண்ணனார் வாழக்கூடிய கையிலே முகமுக குறவை ஒலி முழக்கினாள். குறவை ஒலி சத்தமானது பொங்கும் கடல் ஓசை போல் கேட்கின்ற போது இந்த வாதைகள் எல்லாம் சாடி வருகின்றது. வாதைகள் எல்லாம் பிறந்து வந்து அந்த கைலாசமலையிலே கரைக்கின்ற பகவான் இடத்திலே வருகின்றன. 21 வாதைகளும் ஆதாளி போட்டு கொண்டு வருகின்றது. சரி அப்படி 21 வாதைகளோடு வாலாட்டுக்கார சூலாட்டுக்காரியோடு குறைவாளை சகியோடு ஒத்துச்சடை சகியோடு சரி ஆமா அப்படி 21 வாதைகளும் அப்படி பகவான் முன்னே வந்து நின்று வரங்கள் வாங்க வேண்டும் அல்லவா? ஆமா அப்படி என்று எங்க வருகின்றது தெரியுமா? எப்படி? அப்பொழுது இசக்கியம்மை அகமகிழ்ந்து கொண்டாடி ஆதிவரல் முன்னே நின்று சொல்வான், ஆதிவரல் முன்னே நின்று அப்பொழுது சகியம்மை அகமகிழ்ந்து கொண்டாடி ஆதிவரல் முன்னே வந்து சொல்வள், ஆதிவரல் முன்னே வந்து சொல்வள், தனக்கும் பரமசிவா ஏற்ற போது வாதைகளுக்கும் ஏற்ற போது வாதைகளுக்கும் ஏற்ற போதை ஓட்டுணவு கொள்ள ஏற்ற போதை ஓட்டுணவு கொள்ள எந்தனுக்கும் ஏற்ற பூனு
ஏற்றபூர வாதைகளுக்குள் இருந்து நாங்கள் பூஜையது கொள்ளை இருந்து நாங்கள் பூஜையது கொள்ளை வெல்லவர கொலை வழிகள் செய்ய வரும் வழிகள் செய்ய வரும் உண்ட நல்ல பூலோகம் தனிலே உண்ட நல்ல பூலோகம் தனிலே வல்லவரம் கொலை வழிகள் செய்ய வரும் வழிகள் செய்ய வரும் வழிகள் செய்ய வரும் வழிகள் செய்ய வரும் ஏற்ற நல்ல பூலோகம் தனிலை பூலோகம் தனிலை அல்லதவ செய்தவரை நாடு வைத்து காக்க வரும் நாடு வைத்து காக்க வரும் நாயகமே வரந்தாரோ ஐயா நாயகமே வரந்தாரோ ஐயா நல்லதவும் செய்தவரை நாடு வைத்து காக்க வரும் நாடு வைத்து காத்தவரை நாடு வைத்து காக்க வரும் அலுவலக காத்தவரை நாயகமே வரந்தாரும் ஐயா நாயகமே வரந்தாரும் ஐயா கள்ள போல குறைத்ததொரு கடத்த பாவியானவரை கண்டபாவியானவரை கடத்த பாவியானவரை கண்டபாவியானவரை கட்டமண்ணாக்க வரம் வேணும் கட்டமண்ணாக்க வரம் வேணும் மண்ணில் தான் அமர்ந்து கள்ளவள குறைத்தவரை கள்ளவள குறைத்தவரை கள்ளவளக்கு குறைத்தவரை கள்ளவளக்கு குடித்தவரை கட்டமண்ணு ஆக்க வரும் வேணும் கட்டமண்ணு ஆக்க வரும் வேணும் மண் மீதில் இருந்து கொண்டு வழக்கோர செல்லவரை பல குறைகள் சென்றவரை வானாலை உதைக்க வர வேணும் வானாலை உதைக்க வர வேணும் மண் மீது அமர்ந்து கொண்டு மலக்கதவு சொன்னவரை வழக்கோர செல்லவரை மலக்கதவு சொன்னவரை வழக்கோர செல்லவரை வானாலை வதைக்க வரும் வேணும் வானாலை வதைக்க வரும் வேணும் ஆசினியில் மங்கையலை கற்பழிக்க நினைத்தவரை கற்பழிக்க நினைத்தவரை கண்ணை கெடுக்க வர வேணும் கண்ணை கெடுக்க வர வேணும் காசினிகள் மங்கையரை கற்பழிக்க நினைத்தவரை நினைத்தவரை கற்பழிக்க நினைத்தவரை கற்பழிக்க நினைத்தவரை கண்ணை பிடுங்க வரும் வேணும் கண்ணை கெடுக்க வரும் வேணும் இப்படியாகவே அப்படியே இந்த 21 வாதிகளும் சரி ஆதி கரைகண்ட பகவான் முன்னே வருகின்றார்கள் இப்ப வாதிகளை சாமி நான் பிறக்க சொன்ன பிறவியில நீங்க சிறப்பாக பிறந்து வந்திருக்கீங்க ஆமா திருச்சடையிலே நாங்கள் பிறந்து வந்து விட்டோம் பகவானே இப்ப வாதிகளை என்ன 21 பேரு கொண்ட ஏற்ற மன்னன் கருங்காலி இப்ப மன்னன் கருங்காலி வாதை இளநடந்த வாதை கைமறிவா வாதை செங்கடா வாதை சாமி மந்திரமூர்த்தி வாதை ஆயிரங்கொல்லி வாதை இழப்பா உங்களுக்கு என்ன வரங்கள் வேணும்ப்பா அதை தெளிவா கேளு பகவான் எங்களுக்கு உங்களுக்கு கொல்ல வர வெல்ல வர கொலைவழிகள் செய்ய வரோம் மதுரை படை வீட்டை எல்லாம் அன்புழுதி ஆக்க வரும் நல்லதவ செய்தவர்களை நாங்கள் நாள வைத்து காக்க வர வேண்டும் இல்லாத வம்பர்களை இல்லாமல் ஆக்க வேணும் கள்ள கொலை குறைத்த கடுத்த பாவிகளை கட்ட மண்ணாக்க வர வேண்டும் ஈஸ்வரா மண் மீது அமர்ந்து கொண்டு கேலி கிண்டல் செய்வார்கள் சரி அவன் வானால எடுக்க வர வேணும் அது மட்டும் இல்ல நல்ல குடும்பத்தை இல்லாம ஆக்கிடுவான் அவன் இல்லாம ஆக்க வேணும் ஆமா தாய் வார்த்தை கேளாத சண்டாள பிள்ளைகளை நாய் போல அழைக்க வர வேண்டும் பகவானே நாய் போல அலையணும் ஆமா சரி உனக்கு அந்த வரமும் வேணும்னு சொன்னா இவ்வளவுதானே என்ன இருக்காடா சாமி அது மட்டும் இல்ல மதுரை படை வீட்டை எல்லாம் அன்புழுதியாக்க வேணும் சரி குதிரைப்படை வீட்டை எல்லாம் குன்றுகுழியாக்க வேணும் அடே அப்பா அது மட்டும் இல்லை மகாதேவா என்ன என்ன இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் தெரியுமா
பகவானே இறைவா அது மட்டுமில்லாமல் என்ன பொன்னரணே ஏழை வங்க மகதேவா என்னரே பொன்னரே ஏழை பங்க மகதேவா என்று சொல்லி இசக்கியம்மை ஈசனோடு வரங்கேட்க என்று சொல்லி சகியம்மை ஈசனோடு வரங்கள் கேட்க மதுரை படை வீட்டை எல்லாம் அன்புழுதியாக்க வர்றோம் படை வீட்டை எல்லாம் அன்புழுதியாக்க வரோம் முடிவோர தாரை எல்லாம் குப்பை நீராக்க வரும் போன தாரை எல்லாம் குப்பை நீராக்க வரோம் ஏழுமலங்காணியிலோ இருந்த பூஜை வாங்க வரும் ஏழுமலகாணி எல்லாம் ஏழுமலகாணிகள் இருந்த பூஜை வாங்க வரோம் 5 மாத சோழிகளை அறியாமல் கொள்ள வரும் 5 மாத சூழிகளை அறியாமல் கொள்ள வரும் வந்ததெல்ல வரங்கள் எல்லாம் ஈஸ்வரரை தாருமையா கேட்ட வரங்கள் எல்லாம் ஈஸ்வரரை தாருமையா எனக்கு வர வேணுமான வாதைகளை உனக்கு வர வேணுமான வாதைகளை சொல்ல கேளு இன்னும் ஒரு பிறவியது இன்னும் ஒரு பிறவியது இருக்கதல்ல உனக்கு இன்னும் ஒரு பிறவி அது இன்னும் ஒரு பிறவி அது இருக்குதல்ல வந்தனக்கு கல்லறையில் ஒரு பிறவி ஒரு பிறவி ஒரு பிறவி ஒரு பிறவி அட்டுடனே பிறக்க வேணும் கல்லறையில் ஒரு பிறவி ஒரு பிறவி ஒரு பிறவி ஒரு பிறவி பிறந்துடனே பிறக்க வேணும் பிறந்து வந்தால் உங்களுக்கு 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 நிச்சயமாய் வரந்தருவே பிறந்து வந்தால் உங்களுக்கு தனக்கு உங்களுக்கு தனக்கு நிச்சயமாய் வரந்தருவே மாறாத வரந்தருவே மங்காத பெயர் தருவே நீ கேட்ட வரங்கள் எல்லாம் செய்யவென்றுதான் தருவே கல்லறை வைப்பதற்கு கல்லறை வைப்பதற்கு அந்த தேவர்களை வரவழைத்தான் கல்லறை வைப்பதற்கு கல்லறை வைப்பதற்கு மந்தையரை வரவழைத்து இப்படியாக 21 வாதிகளும் சரி ஆண்டவன் வாழக்கூடிய கைலாச மலையிலே வந்து சரி ஏ பகவானே இக்காலை வகன கரைகின்ற மகதீவா சுவாமி நாங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் எங்களுக்கு சீக்கிரம் தாருங்கள் ஐயா இப்ப வாதைகளை எம்ம தாயே வாதையம்மா என்ன உனக்கு நான் வரவேணுமே ஆனால் உன் பலுவை நான் அறிய வேண்டும் ஆமா இன்னும் நீங்கள் அறியவில்லையா பகவானே அதாவது நீ பூரகத்துல சென்று நல்லவங்கள் யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் இன்னும் வரல ஆமா உலகத்துல சென்று யாராவது அவதூற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா சரி அவங்களை நீ அடித்தே கொண்டு விடுவாய் அப்படியானால் உனக்கு அந்த அனுபவங்கள் வர வேண்டும் ஆனால் உன் வலுவுகளை நான் அறியணும் ஆமா அப்படியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பகவானே இப்ப வாதைகளை என்ன உங்களுக்கு நான் வரம் வேண்டும் தான் தர வேண்டுமே ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பிறவி இருக்கு அப்படியா இன்னும் ஒரு பிறவி அப்ப என்ன ஒரு பிறவினா நீங்க இதுதான் கடுமையான பிறவி அப்படியா என்ன பிறவி சொல்லுங்க பாப்போம் நீங்க கல்லறையிலே அடைகள் பட்டு கல்லறையிலே பிறந்து வந்தீர்களே ஆனால் நீ கேட்டியே மதுரைப்படை வீட்டைகளை மண்மொழிதி ஆக்குவதற்கு சரி 7 மலை காணியிலே 7 பேருக்கு இளையவன் தான் ஏற்ற மந்திர வேலை நிலங்க ஐவசமாக இருந்து பூஜை கொள்ளணும் கேட்டல இந்த வரங்கள் எல்லாம் நான் உனக்கு தரணும் நீ சொன்னால் நீ கல்லறையிலே பிறந்து வரணும்டா அப்படியா அம்மா சுவாமி என்னப்பா இப்படி எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறீர்களே பகவானே எவ்வளவு சோதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த மன பக்குவங்கள் கிடைக்கும் சோதனை சரி சோதனை சாதனையாக்கணும் அப்படியா அம்மா அதனால சரி நீங்க சொன்ன பிறவியெல்லாம் நாங்கள் பிறந்து வருகிறோம் பகவானே கல்லறையில பிறக்கணும்னு நீங்க சம்மதிச்சிட்டீங்களா ஆமா சம்மதம் எதுக்கு பிறக்கிறதுக்கு பிறக்கைக்கு சம்மதம் தானா சம்பம் சம்மும் போயிட்டாரு வேற அண்ணே அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா
சம்மம் போயிட்டாருனியா ஆ சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அருமையாவே கல்லறை வைக்கணும்னு சொல்லி மாந்தியர்களை எல்லாம் வரவழைத்தார்கள். ஆமா எப்பா மாந்தேயர்களே, என்ன இந்த மாந்தியன்னா யாரு? மாந்தேயர்னா யாருன்னா மாந்தேயர்கள் தான், மாந்தியர் அறிவில் சிறந்தவர்கள். மாந்தியர்கள்ல இரண்டு பிரிவு உண்டு. எப்படி என்ன பிரிவு? ஒன்று மாந்தையன். மாந்தையன்னா அறிவில்லாதவன். அப்பா அறிவில்லாதவன் பேரு மாந்தேன். சில ஆட்களை பார்த்து நம்ம சொல்லியா மாந்தையா, ஆமா ஆமா அப்போ அறிவில்லாதவன். ஆமா மாந்தேர்கள் சொன்னா அறிவில் சிறந்தவர்கள். ஆமா, அவர் யாரும் சொல்லுவாங்கன்னா இந்த ஆசாரிமாரு, கொத்தமாரு, ஓ, இவர்கள் இன்னொரு பேரு மாந்தேயர்கள், கலை சிற்பிகள், ஆ இவங்க பேர்ல மாந்தியர்கள். அடேப்பா. அந்த மாந்திரி வரவழைத்து தேவாதி தேவர்கள் சொன்னாங்க, ஐயா இந்த வாதிகளை நாம கல்லறையில பிரவி செய்யணும். சரி, அதுக்காக இந்த வாதிகளுக்கு நம்ம கல்லறை அமைக்கணும். ஆமா அதுக்கு நம்ம கல்லறை கட்ட போனோம். நம்ம நாங்க கட்டிட்டு வரோம் சாமி, நீங்க கட்ட வரண்டா. அப்படியா? ஆமா, இல்ல நான் வந்தா கொஞ்சம் உங்களுக்கு உதவியா நீங்க கட்ட வேண்டாம், நீங்க சொன்னா போதும் நாங்க கட்டிட்டு வந்துருவோம். அப்படியா? நான் சொன்னால் நீங்க செய்வதற்கு தயாரா இருக்கீங்க. ஆமா சரி, அப்ப போய் கட்டிட்டு வாருங்க சாமி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்க கட்டிட்டு வந்துருவோம். எப்ப பரவாயில்ல, நம்ம வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆமா சரி, மாந்தேர்களை போயிட்டு வாங்க ஐயா. ஆமா, சிரித்த முகத்தோடு போங்க. ஆமா, சிரிச்சுக்கிட்டு தான் போறோம். மன கவலையோடி போக கூடாது. அப்படி யாரும் போகல. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க அப்படி என்று சொல்லி தெய்வாத தெய்வர்கள் எல்லாம் மாந்தேர்கள் ஒன்றாக சேர்ந்து என்னவெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறது தெரியுமா? இந்த கல்லறை அமைப்பதற்கு என்ன பொருள் எல்லாம் கொண்டு வராங்க? சித்துளியா பேரொழியா 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 அச்சு போல கோலெடுத்து சித்துளியா பேரொழியா 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 சிறந்த மூல கோலெடுத்து வண்ண மலை உடைக்க அந்தாரே மாந்தையர்கள் மலை உடைக்க அந்த நிறைய மாந்தையர்கள் அவரவர் ஆயுதங்கள் அவரவர் தான் எடுத்து அவரவர்கள் ஆயுதங்கள் தான் எடுத்து தெய்வார்கள் குறவையிட தெய்வார்கள் மலை பிளந்தா தெய்வார்கள் குறவையிட சிறப்புடனே மலை பிளந்தார். கல்லறைக்குள் கல்லடித்து கட்டுமணிகள் செய்திடுவான். கல்லறைக்குள் கல்லடித்து அழகு பொறிவகை செய்திடுவார். எல்லையில்லா பொறிபணிகள் இன்பமுடல் தானே செய்தார். சிவன் ஒரு வேளுத பார்வதியால் ஒரு வேளுத சந்திரனார் ஒரு வேளுத சண்முகனார் ஒரு வேளுத அழகுடைய அழகுடைய கல்லறையில் உருவதவோ எழுதிடுவா. இப்படியாக இந்த மாந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து அப்படியே இந்த கல்லறை வைக்க வேண்டும் அல்லவா? கல்லறை வைக்கணும்னு சொன்னா எல்லா கல்லும் கல்லறைக்கு ஆகாது. ஆமா, நல்ல தளத்து பாறை கல்லை எடுக்கணும்னு சொல்லி இந்த மாந்தியர்கள் அவரவர்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நேர மலையில வர்றாங்க. மலையில வந்து தளத்து பாறை கல்லை பார்த்து சிறப்பாக அடித்தார்கள். ஆமா, முதல்ல சின்ன உளி கொண்டு அடிக்கிறாங்க. சின்ன உளி கொண்டு அடித்து பாண்டி குழி போல துளைத்து ஆமா அதன் மீது பருவொலியை வைத்து சரி கூடம் கொண்டு அடித்து கல்லுகளை பாலம் பாலமாக பேய்த்து அதன் பிறகு அதிலே கல்லறை கட்டினார்கள். கல்லறைகள் கட்டி அதுல பொறிகள் எல்லாம் அமைக்கிறாங்க.
பொறின்னு சொன்னா அப்படி அதாவது 10 விரல் தனக்கும் பொறி வைத்தார்கள். ஆமா பொறினா பூட்டு. ஆ ஆமா, 2 கரங்களுக்கும் பூட்டு, பூட்டு கால்களுக்கு பூட்டு, ஆமா விரல்களுக்கு பூட்டு. சரி அந்த 21 வாதைகளையும் ஆடாமல் அசையாமல் அசையாமல் பொறிகள் வைத்து அந்த கல்லறைக்குள்ளே அகப்படக்கூடிய அளவில் சரி இந்த மாந்தியர்கள் எல்லாம் கல்லறை கட்டினார்கள். ஆமா அப்படி அழகா கல்லறை கட்டி முடித்து 21 வாதைகளும் கல்லறைக்குள் அடைகளப்பட வேண்டும் அல்லவா? அப்படி என்ற வாதையெல்லாம் அந்த கல்லறைக்குள் அடைகளப்பட்டிருக்கின்றார்கள். 21 கூட்ட வாதிகள் அந்த கல்லறைக்குள்ள வந்தவுடனே அந்தந்த பொறிகள் அப்படியே வாதிகள் மாட்டிக்கொள்ளுகின்றது. இந்த வாதிகள் ஆடவும் முடியாது, அசைய முடியாது, திரும்ப முடியாது. எப்படி போய் அமர்ந்தார்களோ அப்படியே தான் இருக்கும். இப்படி இருக்கின்ற போது ஆண்டவனாகிய பரமசிவன் நினைக்கிறார், இந்த வாதிகள் இந்த கல்லறையில என்ன செய்து கொண்டிருக்கிறது, இதனுடைய வலிமை நாம் அறியணும் என்று 1-2 வருடங்களாக அந்த கல்லறைக்குள்ள அடைபட்டிருக்கின்ற போது பார்த்த பரமசிவன் அந்த வண்டு தும்பியை வரவழைத்தார். இப்ப வண்டு தும்பி, இந்த வாதிகளோ கல்லறைக்குள்ள அடைகள் பட்டிருக்கின்றது, அதனுடைய வலிமை நாமல் அறியணும். நீ சென்று அந்த வாதிகளுடைய தவ நிலையை நீ குலைக்கணும். அப்படி ஆகட்டும் என்று சொன்ன உடனே அந்த வண்டு தும்பியானது அந்த பாதாளத்திலே அந்த கல்லறைக்குள்ளே வருகின்றது. கல்லறையிலே வந்து நின்று பார்க்கின்ற போது 21 வாதைகளை, இந்த 21 வாதைகளும் ஆண்டவனாகிய சிவபெருமான் 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய அஞ்சல் என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த கல்லறைக்குள்ள இருந்த பிறகும் இந்த வாதைகள் உயிரோடு இருக்கின்றது. இதை பார்த்த வண்டு தம்பி நினைக்கிறான், இந்த தவத்தை நம்ம குலைக்கணும்னு சொல்லி அந்த வண்டுகள் என்ன செய்யுது? வண்டு தம்பி என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி? 21 வாதைகளில் உச்சியிலே விழுந்த வண்டு, உச்சியிலே விழுந்த வண்டு உள்ளங்காலை துளைத்திடுமா, உள்ளங்காலை துளைத்திடுமா, உள்ளங்காலில் விழுந்த வண்டு உச்சத்திலே இழகிடுமா, உள்ளங்காலில் விழுந்த வண்டு உச்சத்திலே துளைத்திடுமா, இடது பக்கம் விழுந்த வண்டி, இடது பூரம் விழுந்த வண்டி, வலது பூரம் இழகிடுமா, வலது பூரம் வந்திடுமா, வண்டு தும்பி தான் தொலைத்து வாய்த்த நல்ல வாதைகளை, வண்டு தும்பி தான் தொலைத்து வாய்த்த நல்ல வாதைகளும், ஆனாலோ வாதைகளோ தவங்குலைந்து போகாமல் ஆதி சீவல் தனி நீனைந்து அழகுதவோ புரிந்திடுவான், ஆதி சீவல் மனமகிழ்ந்து அதிக வரம் கொடுத்திடுவான். இப்படியாக இந்த வண்டு தும்பியானது அந்த உச்சத்திலே விழுந்த வண்டானது அப்படி உள்ளங்காலை வந்து இலகி நிற்கின்றது. இடதுபுறம் விழுந்த வெண்டானது வலதுபுறம் துளைத்து வருகின்றது. வலதுபுறம் விழுந்த வெண்டானது இடதுபுறம் துளைத்து வருகின்றது. இந்த வாதைகளை சல்லடை போல் துளைக்கின்றது. ஆனாலும் இந்த 21 வாதைகளும் ஆதி கரை என்ற பகவானை நினைத்துக் கொண்டு அறியபுரம் தவத்தை செய்து வருகின்றார்கள். அந்த வண்டு தும்பினால எவ்வளவு முயற்சி செய்த இந்த வாதைகளுடைய தவத்தை குலைத்த பிறகு வாதைகளால இதை செய்ய முடியல. இந்த வண்டு தும்பியால பார்த்த வண்டு தும்பி வந்து பகவானிடத்துல சொல்லுது, சாமி நான் எவ்வளவோ துன்புறுத்தி பார்த்தேன், 21 கோட்ட வாதைகளுக்கும் துயரப்படுத்தி பார்த்தேன், ஆனா எள்ளளவு ஆடவும் இல்ல அசையுமே இல்ல. இது எங்களாலே முடியாது என்று வண்டு தம்பி ஆதி கரை கண்ட பகவான் முன்னே வந்து சொல்லுகின்றது. எப்படி? உங்கள் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது வேறொரு எண்ணம் அந்த வாதைகளுடைய மனதில் இல்லை, அதனால் அவர்கள் என்னால் ஒன்னும் செய்ய முடியாது. வண்டு தம்பி சொன்ன உடனே இந்த வாதைகள் எல்லாம் 12 வருடங்கள் அந்த கல்லறையிலே அடைகள் பட்டிருந்தது அல்லவா? பார்த்தால் என் தாயாகி வாதை அம்மையானவள் 13ஆம் வருடத்திலே பிள்ளைகளை காணாமல் என் தாயாயமை குலைவாளை இசைக்கியமானவள் மாமரமே பூமரமே 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 மயிலினமே கோயிலினமே கோயிலினமே மாமரமே பூமரமே 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 மயிலினமே
குயிலினமே 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 செந்தாடு மரமணமே மரமினமே மரமினமே பிள்ளைகளை கண்டீரோ கண்டீரோ அசைந்தாடு மயிலினமே 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 பிள்ளைகளை கண்டீரோ கண்டீரோ எரிவரோ புள்ளினமே மயிலினமே புள்ளினமே மயிலினமே பிள்ளைகளை கண்டீரோ எரிவரும் குயிலினமே மயிலினமே குயிலினமே மயிலினமே பிள்ளைகளை கண்டீரோ இறங்கி எந்த மயிலினங்கள் 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 இந்த வார்த்தை சொல்லிடுமா அழகு நல்ல மயிலினங்கள் மயிலினங்கள் அந்த வார்த்தை சொல்லிடுமா உன்னுடைய பிள்ளைகள் தான் அந்த கைலாசம் போயிருக்கா உன்னோட பிள்ளைகள் தான் கைலாசம் போயிருக்கு இப்படியாகவே சரி என் தாயாகியமை குலைவாள இசைக்கியமையானவள் ஆனவள் பிள்ளைகளை காணாமல் தேடி தேடி அங்கும் இங்குமாக அலைந்து ஓடி வருகின்றாள் ஆமா வராத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகின்றாள் இந்த குறவாளை வாதையம்மை ஆமா தேடாத இடங்கள் எல்லாம் தேடி வருகின்றாள் வாதையம்மை அவள் தேடி தேடி அங்கும் இங்குமாக அலைந்து அலைந்து மாமுரமே பூமரமே மயிலினமே குயிலினமே அப்படி ஓடுகின்ற தண்ணீர் இனமே ஆ என்னுடைய மன்னவரை கண்டீர்களா ஆடவர்களை கண்டீர்களான்னு கேட்கும் போது அப்படி தெய்வாதி தேவரெல்லாம் எல்லாம் கைலாசம் அந்த மாமரங்கள் சொல்லுகின்றது எப்படி அம்மா வாதையம்மா எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஆமா எப்படி சுவாமி கலக்கம் இல்லாமல் இருக்கும் சாமியில நாங்க மாமரம் பூமரம் மயிலினம் குயிலினம் நாங்கள் ஆ என்ன சொல்லுங்க எம்மா சொல்லுங்க அதாவது உன்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களே சொல்லுங்க வேற எங்கேயும் போகல மாவு சொல்லுங்க மாவா ஆமா யாது மாவு மாமரத்தை பார்த்தா சுருக்கி சொன்னேன் மாவு நீ அப்படியா ஆமா அப்படியானா உங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த கைலாச மலைக்கு தான் போயிருப்பாங்க ஆமா எங்க பிள்ளைங்க ஆமா காணாம தேடி திரியிறோம் அவங்க கையிலைக்கு போயிருக்காங்க உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமா இருந்தா ஆ நீங்க பகவான் போய் கேட்டு பாருங்க அப்படிதானே என்ற வார்த்தையை கேட்டது என் தாயாகி வாத எம்மையானவள் நிறைய கையிலேயே கரை கண்ட பகவான் இடத்திலே வருகின்றார் சரி ஆண்டவனாகிய சிவபெருமானை அடிபணிந்து பணிந்து இறைவா சொல்லுங்க ஐயா காளை வாகன கரை கண்ட மகதேவா ஆ சுக்கநாத சோமசுந்தரா அப்படி அப்படி என்று சொல்லி சொல்லி என் தாயாகியம்மை வாதியமையானவள் ஆனவள் பகவானே ஆ என்னுடைய பிள்ளைகள் எங்கு வர கண்டீராய் இறைவா அப்படி எம்மா என்ன உன்னுடைய பிள்ளைகள் தான் ஆ அதோ அந்த கல்லறையிலே அடைகள் பட்டு இருக்கின்றார்கள் ஆமா உனக்கு திறமை இருக்குமையானால் ஆனால் அந்த கல்லறையை தட்டி ஆ உன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போ எழுப்பி வா ஆ அப்படின்னு வார்த்தை கேட்டவுடனே சரி என் தாயாயமை குறைவாளை இசைக்கியமையானவள் ஆனவள் பிள்ளறையில இந்த பிறவி செய்ய வேண்டும் அல்லவா ஆமா கையில் திருப்புறம்பு எடுத்தாள் எடுத்தால் ஆவேசமாக வருகின்றாள் சரி ஆவேசமாக வந்து வந்து என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யற கல்லறையே தட்டிடவே கல்லறையில் தட்டிடவே கதிர்மையுடன் வெடித்திடுமா கதிர்முனை விழித்திடுமான் அதுபடியும் கைபொறியும் கல்முறையும் கைமுறையும் கதிர்மையுடன் திருத்திடுமா கதிர்மையுடன் தெரித்திடுமான் திருத்த போது இசக்கியம்மை தெரித்த போது இசக்கியம்மை எந்திழைய குறவையிட்டாள் எந்திழைகள் குறவையிட்டாள் இவ கண்ணி குறவையிட நீ குறவையிடை சிறந்த வாதை தான் பிறக்க மது தான் பிறகு குறவையொலி சத்தத்தோட குறவையொலி சத்தத்தோடு உண்ட மன்னன் கருங்காளி நல்ல கருங்காலி ஓடுவாரான் ஜாடுவாரா ஓடி வர சாடி வர ஒழுகி விழி எறிவாளா வெளி எறிவாரான் கல்லறையில் தான் பிறந்து கல்லறையில் தான் பிறந்து 21 வாதைகளும் 21 வாதிகளும் கருத்துடனே ஆடுவாரா நாடுவாரான் 21 வாதையது 21 வாதையது இவ கண்ணி குறவையிட அழகு மன்ன கருங்காளி கருங்காலி கல்லறையை தோள்படுத்தி கல்லறையில் பெரும்படுத்தி கருமையோட பிறந்திடமா கல்லறையில் பிறந்திடுமான் 21 வாதையது 21 வாதையது கல்லறையில் பிறந்திடுமா கல்லறையில் பிறந்திடுமான் கடமார்கள் குறவையிட அவர்கள் குறவையிடை வாதையம்மை ஆனவளோ வாதையம்மை ஆனவளும் சூலாட்டு இசக்கியம்மை 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 உடையடையாள் அப்பொழுது சுழட்டு இசக்கியம்மை
பண்டரனே என்னரனே பண்டரனே என்ன பிறவி செய்தவரே பிறவி செய்தவனே எந்தனக்கு வரந்தாரும் எந்தனக்கு வரந்தாரும் 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 வாழரனே வரந்தாரு பாலகனே வரந்தாரும் கொல்லவரும் வெல்லவரும் கொல்லவரும் வெல்லவரும் கொலைமலைகள் செய்ய வரும் குடிப்பலிகள் செய்ய வரும் நம்பின மக்களே நந்தியின மக்களையும் நாலு வைத்து காக்க வரும் வாழ வைத்து காக்க வரும் கொல்லாத வம்பர்களை கொல்லாத வம்புகளை இல்லாமல் ஆக்க வரும் இல்லாமல் ஆக்க வரும் அள்ளி தரு நீர் விட்டார் அள்ளி திரு நீரையிட்டார் அரியவினி தீர வரும் அரிய திரு தீந்து விடும் வாரி திரு நீர் விட்டால் வாரி திரு நீரமிட்டார் வாய்த்தவினி தீர வரும் வைக்கவனி தீந்து விடும் தீராத பிணிகள் எல்லாம் தீராத பிணிகள் எல்லாம் திருநீட்டால் தீக்க வரும் நீட்டா தீக்க வரும் ஈஸ்வரரே மகதேவா ஈஸ்வரரே மகதேவா எந்தனக்கு வரதானே எந்தனக்கு வரந்தாரும் வரம் உனக்கு வேணுமானால் உனக்கு வேணுமானால் வாதைகளை சொல்ல கேளு வாதைகளை சொல்ல கேளும் 21 வாதைகளும் இருபதொரு வாதைகளும் இன்பமுடா சொல்லிடுமா வாதைகளோடு சொல்லிடுமா நிறைய மகதேவா அதை கண்டரே மகதேவா கைலாசம் இருந்திடமோ இருந்திடுமோ இருந்திடமோ இருந்திடுமோ பார்வதியால் இருப்பாளோ கைலாசம் இருந்திடுமோ இருந்திடுமோ பார்வதிகள் இருப்பாளோ கோபுரத்தை நகட்டிடவே கடுத்திடுவே கொடிமரத்தை முறித்திடவே குடிமரத்தை சாய்த்திடுவே என்று சொல்ல இசக்கியம்மை சகியமை ஏது சொல்லார் பகவானோ பகவானே என்ன வர வேணும் என்ன வர வேணும் ஏதிலை இசக்கியம்மா இலையை செய்கியம்மா மதுரையிலே போக வரும் மதுரையிலே போக வரும் உதயது வாங்க வரும் புதியது வாங்க வரும் எல்லோருக்கும் இணைவேலன் எல்லாருக்கும் இளைய வந்தான் மந்திரவேலன் ஆனவனில் வேலை நானுவனை அவனிடத்தில் பூஜை கொள்ள அவனிடத்தில் பூஜை கொள்ளை அதிக வர வேணும் என்றால் வரும் வேணுமென்றால் காலக்குடி ஊரதையும் ஆலகுடி ஊரதையும் நாளடிக்க வர வேணும் நினைக்க வர வேணும் மயிலேறி கனியானிடம் கையிலேறி கனியானிடம் வாய்ந்த பூஜை வாங்க வரும் இந்த பூஜை வாங்க வரும் ஏறி கொள்ள தங்கரையில் நில குழந்தைகளை இன்று வெளி எறிய வரும் வெளியே அறிய வரும் காளிய போர் வண்ணானிடம் ஆலிய கவுனரிடம் கைவசமாய் நிற்க வரும் நிற்க வரும் ஏழரை நாட்டை எல்லாம் இதுல நாட்டையெல்லாம் ஒரு நொடியில் கொல்ல வரும் திருவடியில் கொள்ள வரும் கொல்ல வரும் வெல்ல வரும் கொல்ல வரும் வெல்ல வரும் வழிகள் செய்ய வரும் கொல்ல வரும் இல்ல வரும் கொல்ல வரும் இல்ல வரும் விழிகள் செய்ய வரும் 7 மாத சோழிகளை 7 மாத சோழிகளை இளைஞனமாய் ஒருக்க வரும் ஒருக்க வரும் 8 மாத பிள்ளைகளை 8 மாத பிள்ளைகளை இல்லாமல் ஆக்க வரும் இல்லாமல் ஆக்க வரும் இளம் பிள்ளை தாட்சிகளை 8 மாத தாசிகளை 10 மாத சோழிகளை 10 மாத சோழிகளை பதைக்க கொல்ல வரும் திருவடிகள் கொள்ள வரும் ஐந்தொடைய கொல்ல வரும் கொள்ள வரும் ஈனாத மலடிகளை ஈராத வளடிகளை இளைஞனமாய் ஒருக்க வரும் நடக்கிறவர்கள் இப்போது நடக்க வரும் கொட்டி வேலை பண்ணி